சிங்கப்பெண் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கட்சி அதை பெருசுப்படுத்தினதுனாலதான் இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் ஊதி பெருக்கி காட்டுறாங்க. ஆனா உள்ள வந்த உடனே இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க, வந்தே மாதரம் தொடங்குதா, இதுல தமிழ் தாய் வாழ்த்து தொடங்குதான்ட்டு. கடைசியில பார்த்தா அவங்களுக்கு அப்படியே ஒரு ஆஃப் ஆக்கி விடுறது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்கிருச்சு. அது ஒரு பிராக்டிஸ் ஆகவே ஏன் வந்தே மாதரத்தை ஏன் பாடக்கூடாது? இதுல இந்த தாவேகா அரசு அங்கதான் அந்த ராஜதந்திரமா செயல்பட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தனக்கு எதிராக இருக்கக்கூடிய காமெண்ட்ஸ் அதையுமே சேர்த்து வாசிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டீல் நடந்திருக்கணும் அப்படின்ற கேள்வியையும் நம்ம எழுப்பணும். தமிழக அரசினுடைய உரை இல்ல, இது தாவேகாவினுடைய உரை. அத கவர்னர் வாசிக்கிறார். அவங்க எப்படி எழுதுவாங்க? விசில் புரட்சின்னு எழுதுவாங்க, இமாலய வெற்றின்னு எழுதுவாங்க. இமாலயத்தை விட ஹைட்டா வேற ஏதாவது இருக்குதுன்னா அந்த வெற்றி அப்படின்னு கூட சொல்லத்தான் செய்வாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்த பிற்பாடு அதனுடைய பிரச்சனை எங்களுக்கு புரியுது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வெளிப்படுத்தினது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். அதனால அந்த போதைப் பொருள் விஷயம் எதிர்கட்சி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சிக்கு சவாலாக இருக்கிறதுன்றது மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்கள், இந்திய மக்கள், உலக மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது மிகப்பெரிய சேலஞ்ச். இது எவ்வளவு ஃபீஸ் வாங்குவோம் அப்படின்றத வெளியில சொல்ல மாட்டாங்களாம், அதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றான். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே மும்மொழி கொள்கை தானே இருக்கு, இருமொழி கொள்கை எங்க இருக்கு? இப்போ நீ இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையில யாருக்கு? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு அது எல்லாத்தையுமே இழுத்து மூடிக்கிட்டு இருக்கான், ஊத்தி மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மும்மொழி கொள்கைன்றது நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது எப்படி பண்றாங்கன்னா பேக்டோர் வழியா பண்றாங்க, புறவாசல் வழியா பண்றாங்க. அதுக்கு இந்த தாவேகா அரசு ஒத்துழைப்பு கொடுக்குது. அது போதுமே அவங்களுக்கு. ஏன் நீங்க என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இது மறைமுக கூட்டணி இல்லைங்க, நேர்முகமான கூட்டணி தான். அவர்தான் முதலமைச்சரே சொல்லிட்டாருல, பாஜக கூட இணக்கமாக, மத்திய அரசு கூட இணக்கமாக போகும்னு அவர் சொல்லிட்டாரு. கள்ளி இறக்குறத பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதுல உங்களுக்கு இதுல இப்ப வருமானம் வருது அப்படின்றதுனால தானே இந்த டாஸ்மாக் புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த எரிசாராயத்தை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. IMFல ஏங்க இந்த கொள்முதல் பண்றதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு கமிஷன் வாங்குனாங்க, அது அவங்களுடைய கட்சிக்கு நிதியா போச்சு. இப்போ நாங்க அத அரசு கருவூலத்துக்கு கொண்டு வந்துருவோம்ன்றீங்க. என்னங்கடா அறிவோட நீங்க பேசுறீங்க? என்ன அறநெறியோட நீங்க ஒழுக்கத்தோட பேசுறீங்க? இந்த தாவேகா அரசினுடைய ஒரு விதத்துல சொல்ல போனா மடை மாற்றும் செயல், திசை திருப்பும் செயல், அறமற்ற செயல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வணக்கம், ஆரம்பிங்க. மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகா அரசு பொறுப்பேற்ற உடனே முதல் சட்டமன்ற கூட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்குது. சட்டமன்ற கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த திமுக காரங்கெல்லாம் சட்டப்பேரவைக்கு வரும்போதே அந்த நுழைவு வாயில கருப்பு பேட்ச் அணிஞ்சு உள்ள போனாங்க வளாகத்துக்குள்ளேயேவும். மேலும் அவங்க பதாகைகள்லாம் ஏந்தி வந்தாங்க. அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வாசகங்களா இடம்பெற்று இருந்துச்சு. வாய் திறந்த சிஎம் சார் அப்பெல்லாம் கோஷம் போட்டிருந்தாங்க. அப்புறம் தற்கூரி ஆட்சி, அதுக்கு தமிழ்நாடே சாட்சி, இது மாதிரி நிறைய வாசகங்களா எழுதி பதாகைகளை கொண்டு ஒரு முன்னாடி கோஷம் விட்டு ஒரு போராட்டம் மாதிரி நடத்தினாங்கப்பா. ஆமா, இது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பண்ணுனாங்க. அந்த எதிர்கட்சிகளுக்கு இது மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு, எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனா அந்த முதல் நாள் நான் நினைக்கிறேன் அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஏதோ வேற எதிர்பார்ப்புல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போனா கவர்னர் உரையில ஏதாவது முன்ன பின்ன இருக்கும், நமக்கு பிரச்சனை பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அந்த எதிர்ப்பு மூடோட அப்படியே ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்கிறாங்க. அதுல மெயினா சொன்னது என்னன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அது உண்மைதான், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்ப இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அது தொடருது. இப்ப மட்டும் புதுசா இல்ல, போன ஆட்சியில இருந்தது அதே இது தொடருது. இப்ப ஊடக வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா புது ஆட்சி அப்படின்றதுனால இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது, இது எல்லாமே ஏன்னா இந்த சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கட்சி அதை பெருசுப்படுத்தினதுனாலதான் இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் ஊதி பெருக்கி காட்டுறாங்க. அத நம்ம பாக்குறோம் அந்த இதுல. அப்புறம் என்ன, முதலமைச்சர் பேசணும் அப்படின்றத சொல்றாங்க. அவரு ஊடகத்தை சந்திக்கல,
அப்புறம் இந்த பிரச்சனைகள் எதை பற்றியுமே அவர் கருத்து தெரிவிக்கல அப்படின்றாங்க. அத மக்கள் முன்னாடி இந்த மாதிரி எதிர்ப்பை தெரிவிச்சு இத வெளிப்படுத்துறாங்க. நமக்கு இதுல இந்த ஊடகத்தை முதலமைச்சரோ இல்ல எந்த கட்சி தலைவரோ சந்திக்கிறதுல நமக்கு வேறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பதிவு செய்துக்கிட்டு வர்றோம். இப்ப அதனால முதலமைச்சர் அவரு ஊடகத்தை சந்திச்சு ஒரு கருத்து சொல்லல அப்படின்றத நாம ஏற்றுக்கொள்ளல. அதாவது அவர் சந்திக்காம இருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அதற்கு தகுந்த நியாயமான காரணங்கள் இருக்கு அப்படின்றத நம்முடைய நிலைப்பாடு. இரண்டாவது, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி முதலமைச்சர் ஏதாவது மற்ற போரத்துல கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா அப்படின்னா அரசு சார்பாக மற்றவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வுகளை பற்றி. அதனால அரசு ஒட்டுமொத்தமா கண்மூடி இல்லை. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இந்த பாதுகாப்பு பிரச்சனையோ பற்றி அரசு கண்மூடி இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அரசு ஏதோ ஒரு விதத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசினுடைய செயல்பாடு என்ன, அது எப்படி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்குது அப்படின்றதையும் அவங்க தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அது போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது வேற கேள்வி. அதனால இப்ப இந்த எதிர்கட்சிகள் இப்போ அந்த கூட்டத்தொடர் நடக்கிற அந்த முதல் நாள் இப்படி வெளியில டெமோ பண்ணது எப்படின்னா மக்களுடைய அந்த அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக. அந்த விதத்துல இப்ப பாருங்க, நம்மளே இந்த காணொலியை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா. அதுதான் அவங்க எதிர்பார்த்தது, அது அவங்களுக்கு நடந்திருக்கு. இப்ப நம்ம உள்ள போயிடலாம், சட்டமன்றத்துக்குள்ள போயிருவோமே. சட்டமன்றத்துக்குள்ள போனதுமே ஆளுநர் உரை தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து வந்து இசைக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இரண்டாவதாக தேசிய கீதம் வந்து இசைக்கப்பட்டது. அவர் பதவி ஏற்கிறப்போ வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டுச்சுங்கிறது ஒரு சர்ச்சையாகவே இருந்துச்சு. சட்டசபையில வந்துட்டு என்ன பாடல் ஒழிக்கப்படும், அதை வச்சு பிரச்சனை பண்ணலாம் சொல்லி எதிர்கட்சிகள்லாம் காத்திருந்த நிலையில கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தமிழ்தாய் வாழ்த்து வந்து முதல்ல பாடப்பட்டு, அதை தொடர்ந்து இரண்டாவது மரபுக்கு அதாவது இதுவரையும் வந்துட்டு தேசிய கீதம் இறுதியில தான் பாடப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு வந்துட்டு தேசிய கீதம் இரண்டாவது முதலே சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு முன்பே வந்து பாடப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இன்னைக்கு நடந்துருக்கு. இது ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான விஷயமா நான் பாக்குறேன். இப்ப இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேரு தமிழ்தாய் வாழ்த்தோட கூட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்குது இப்ப காவல்துறை. இது இன்னைக்கு நடந்தது. ஆனா உள்ள வந்த உடனே இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க, வந்தே மாதரம் தொடங்குதா, இதுல தமிழ்தாய் வாழ்த்து தொடங்குதான்ட்டு. கடைசியில பார்த்தா அவங்களுக்கு அப்படியே ஒரு ஆஃப் ஆக்கி விடுறது மாதிரி தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்கிருச்சு. அப்புறம் சரி, அதோட முடிஞ்சு இவங்க ஆஃப் ஆகி அப்படியே என்னடா இப்படி நமக்கு ஏமாற்றமா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கையில அடுத்த தாக்குதல் வருது, தேசிய கீதம் வருது, ஜனகணமன வருது. இப்போ ஜனகணமன வந்த உடனே தேசிய கீதத்துக்கு இவங்க எப்படி எதிர்கட்சி எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? அது பாடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் எந்திரிச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. இப்ப தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடியாச்சு, அதாவது எதிர்கட்சிகளுடைய அந்த எதிர்ப்பையும் சரி பண்ணியாச்சு. அடுத்து கவர்னருடைய ஆசை அதையும் பூர்த்தி பண்ணியாச்சு. எந்த எதிர்ப்பும் இல்லாமலே பண்ணியாச்சு. எதிர்கட்சிகளை ஒரு விதத்துல அந்த ப்ரீஎம்ப்ட் பண்றது, அந்த மாதிரி ப்ரீஎம்ப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு 2 வருத்தம் இருக்கு இதுல. ஒண்ணு, இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடுனாங்க இல்லையா, அது ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்களா இல்ல லைவா பாடுனாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா அது இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது முடிக்கும் போது எல்லாமே சரியாவே இல்லை தமிழ்தாய் வாழ்த்து பாடுனது. அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறதுன்னா, இல்ல லைவா பாடுறாங்க அப்படின்னா அவங்க போதுமான அளவுக்கு பிராக்டிஸ் எடுக்கணும். அதாவது இந்த தேசிய கீதம் ஜனகணமன ஹிந்தி பாடல எப்படி பாடுறாங்க அந்த அளவிற்கு நேர்த்தியா இதுல பாடணும் இல்லையா, அப்படி இல்லை. அதுல தமிழ்தாய் வாழ்த்துல அப்படி பாடல. அது ஒரு மனக்குறை எனக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்த வந்தே மாதரம் ஏன் பாடாம விட்டாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது தமிழ்தாய் வாழ்த்தை விடவும் தேசிய கீதத்தை விடவும் வந்தே மாதரம் பாடல் அந்த இசை ரொம்ப நல்லா இருக்கும். நான் போன இதுல வந்து அதை ரசிச்சு கேட்டேன். நான் அந்த பாடலை இந்த பதவியேற்பு விழா இதுல எல்லாம் பார்க்கும்போது அப்போ நான் அதை போய் சொல்லி இருக்கிறேன். இந்த தடவை ஏன் அதை பாடாம விட்டாங்கன்னு தெரியல. அது வந்து மத்திய அரசு அதை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, அதையும் பாடி இருக்கலாமே. அதுல என்ன குறைஞ்சு போயிட போறோம்? இல்ல அது பாடுறதுல என்ன ஆயிட போகுது? நீங்க
வந்து அதை பாடலங்கிறத நீங்க தான் சர்ச்சையா எழுப்புறீங்க. எப்படி ஆளுநரே அதுக்கு பாடலும் எதுவுமே சொல்லவே இல்லப்பா. கேரளாவுல வந்துட்டு அந்த பாட்டு வந்து 2 பேரா மட்டும் பாடுனாங்க அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பாடவே இல்ல. ஆளுநரும் அமைதியா அரசுக்கு ஏற்ற மாதிரி செயலாற்றிட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க தான் வந்துட்டு அது ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. இல்ல குற்றச்சாட்டுல வருத்தம்னு சொன்னீங்க எனக்கு. அதாவது அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அந்த பாட்டையும் பாடி இருக்கலாம் அப்படின்றது. ஆஹ் அடுத்து அது ஒரு பிராக்டிஸாகவே ஏன் வந்தே மாதரத்தை ஏன் பாடக்கூடாது? ஜனகணமன பாடுறோம்லங்க, தேசிய கீதம் பாடுறோம். அந்த பாட்டு பாடும்போது இன்னொரு ஹிந்தி பாட்டோ ஒரு தெலுங்கு பாட்டோ ஒரு மலையாள பாட்டோ பாடணும் அப்படின்ட்டு ஒரு மத்திய அரசு ஒரு இது மாதிரி ஒரு புரோட்டோகால் ஒண்ணு ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம். அதுல ஒன்றும் பெருசா தப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுல நம்ம பாடுறோம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, உரிய முக்கியத்துவம். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தோட நம்ம கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். தமிழுக்கு எந்த விதத்திலையும் அவமரியாதை செய்யல, அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த நிலையில 2ஆம் கட்டமாக 3ஆம் கட்டமாக அடுத்தடுத்து வேற பாடல்களை பாடலாம் அப்படின்னா அது 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 ஏன் பாடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அந்த விதத்துலதான் நான் சொல்றேன், இந்த வந்தே மாதரம்ன்றத கொள்கை அளவுல அப்படி இல்லை, ஒரு பிராக்டிஸா அதை பாடலாம் அப்படின்னா பாடலாம், பாடுங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதை கன்சிடர் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதுல எல்லாம் பெருசா இது இல்லை. நமக்கு என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க எதை வேணாலும் செய்யுங்கப்பா, மக்களுக்கு நல்லது நடக்கணும்பா, அதுக்கு இதெல்லாமே உதவியாக இருக்கும் அப்படின்னா எதெல்லாம் உதவியாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அடுத்ததா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநர் உரை அப்படிங்கறத அப்படியே வாசிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத ஒன்று பார்க்கணும். ஏன்னா RN ரவி வந்து இதற்கு முன்னாடி நிறைய முரண்பாடுகளா நடந்துச்சு. சில வார்த்தைகளை பயன்படுத்தாம இருந்தாரு, அப்புறம் வாசிக்காமலாம் புறக்கணிச்சு செஞ்சாரு. இது போன்ற நிகழ்வுலாம் நடந்தப்போ இன்னைக்கு வந்து முழுமையாக ஒரு வார்த்தை கூட விடாம ஆளுநர் வந்து உரை ஆற்றிருக்கிறாரு. ஆமா, ரொம்ப அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது இது. அது பாராட்டணும். இதுல இந்த தாவேக அரசு அங்கதான் அந்த ராஜதந்திரமா செயல்பட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது கவர்னர் யாரு அப்படின்னா பாஜகவினுடைய ஏஜென்ட் தான், மத்திய அரசினுடைய ஏஜென்ட் தான். இதை நான் சொல்றதுக்கு ஒன்றும் பயப்படவெல்லாம் இல்லை, அதுதான் யதார்த்தமா தான். இப்ப பாஜக இருக்கிறதுனால பாஜகவுடைய ஏஜென்ட், காங்கிரஸ் இருந்துச்சுன்னா காங்கிரஸுடைய ஏஜென்ட், அப்படித்தான் இந்த கவர்னருடைய ரோலே இருக்கு. அப்படிப்பட்ட பாஜகவினுடைய பிரதிநிதியாக அரசினுடைய மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவரு முழுசா அந்த உரையை வாசிக்கிறாரு அப்படின்னா அப்போ யாரு நீங்க பாராட்டுவீங்க? இந்த உரையை எழுதி கொடுத்தவங்களை தான் நீங்க பாராட்டணும். அதுல நீங்க பாருங்க, இப்ப கான்டென்ட்டை பத்தி நம்ம அடுத்து நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இந்த மாதிரியான ஒரு உள்ளடக்கத்தை வச்சுக்கிட்டு மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய, அதற்கு எதிரான நிலைப்பாடை வெளிப்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு உரை, அந்த உரைய அவங்க ஆளை வச்சே வாசிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சாணக்கியத்தனம் இதுல, அப்படியும் ஒரு பார்வை நம்ம பார்க்கலாம். ஆனா அதே சமயத்துல அப்போ இந்த மாதிரி ஒரு உரையை அவங்க வாசிக்கிறாங்க, தனக்கு எதிராக இருக்கக்கூடிய காமெண்ட்ஸ் அதையுமே சேர்த்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டீல் நடந்திருக்கணும் அப்படின்ற கேள்வியையும் நம்ம எழுப்பணும். 2 பக்கமுமே இருக்கு. அப்போ நிறைய காம்ப்ரமைசஸ் நடந்திருக்கு, அல்லது நெகோசியேஷன் நடந்திருக்குது, நிறைய குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு, நிறைய மியூச்சுவலா உத்திரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் நம்ம ஏற்கனவே மற்ற காணொலிகள்ல பதிவு பண்ணிக்கிட்டே வர்றோம். இந்த தாவேக அரசும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் ஒரு இணக்கமாக போவாங்க, அப்படிப்பட்ட ஒரு இதுதான். அதுக்குதான் இந்த சீட்டு பேரம் நடக்கிறது, இந்த குதிரை பேரம் எல்லாம் சொல்றாங்களே, குதிரை பேரம், யானை பேரம், அந்த இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதுகளுக்கு எல்லாம் பின்னாடி என்ன எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம விரிவா காணொலியில பேசி இருக்கிறோம். இப்போ இந்த இததான் நம்ம இதுல இந்த உரை, ஆளுநர் உரை முற்று முழுதாக எந்த கமா ஃபுல் ஸ்டாப் கூட விடாம தமிழ்ல எழுதி இருக்கிறதையுமே கூட அந்த தமிழ்ல கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வாசிக்கிறாரு. அவரு அது மாதிரி நடந்ததுக்கு காரணம் மகிழ்ச்சியா இருக்குது.
ரெண்டாவது இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குது அப்படின்ற அந்த கேள்வியும் எழுப்பக்கூடியதாக இருக்கு. அவர் உரை தொடக்கத்திலே வந்து இந்த விசில் புரட்சிய பத்தி பேசுறாரு. ஒரு இமாலய அளவை தாண்டி வந்து விசில் புரட்சி செய்து விஜய் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கறத வந்து பாராட்டி பேசுறாரு. ஆமா, இது வந்து தாவிகா அவங்க எழுதி கொடுத்தது, விஜய் எழுதி கொடுத்தது. விஜயினுடைய சார்பா அந்த அவங்க அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தாவிகா கட்சியினர், தமிழக வெற்றி கழக கட்சியினர் எழுதி கொடுத்த உரை. ஏன்னா அவங்க ஆட்சியில இப்ப இருக்கிறதுனால அப்போ அரசினுடைய உரை அப்படின்னு ஆகி போயிருது. இது தமிழக அரசினுடைய உரை இல்ல, இது தாவிகாவினுடைய உரை. அத கவர்னர் வாசிக்கிறார். அவங்க எப்படி எழுதுவாங்க? விசில் புரட்சின்னு எழுதுவாங்க, இமாலய வெற்றின்னு எழுதுவாங்க. இமாலயத்தை விட ஹைட்டா வேற ஏதாவது இருக்குதுன்னா அந்த வெற்றி அப்படின்னு கூட சொல்லத்தான் செய்வாங்க. இப்ப இது தாவிகாவை மட்டும் நம்ம சொல்ல முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு, கட்சி திமுக, அவங்களும் இந்த மாதிரி மொழியில தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா இது ஆட்சி, அவங்களும் இப்படிதான் பேசினாங்க. இது வந்து அந்த அரசியல்ல அப்படிதான் பேசுறாங்க. சூப்பர்லேட்டிவ்ஸ், அவங்கள பற்றி குறிப்பிடும் போது சூப்பர்லேட்டிவ்ஸ்ல பேசுவாங்க. பெஸ்ட் அப்படிதான். எதிர்கட்சியை பத்தி சொல்லும் போது ஒஸ்ட் அப்படிம்பாங்க. இதுதான் அந்த அந்த லாங்குவேஜ். அதுதான் திஸ் பொலிட்டிக்கல் லிங்கோ. அதுக்கு அதை தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவர் வாசித்திருக்கிறாரு. இதை பெருசுபடுத்திக்க தேவையில்லை. ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பெரிய இமாலய வெற்றி இல்லை, ஆனா வியப்பளிக்கக்கூடிய ஒரு வெற்றி. அப்புறம் இது வந்து விசில் புரட்சியாக இல்லை, ஆனா இது கண்டிப்பாக ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் அப்படின்றது இதுல நிறைய இது நம்மளே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம கணிப்பு விஷயத்திலே சொல்லி இருக்கிறோம். இந்த தேர்தல் எப்படி மற்ற தேர்தலில் இருந்து வித்தியாசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டோம். 5 பாயிண்ட் போட்டிருந்தோம். அதைத்தான் இவங்க கட்சிக்காரங்களும் இப்ப திரும்ப திரும்ப சொல்றாங்க. தாவேகாவும் திரும்ப திரும்ப இந்த உரையிலையும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, தொடர்ந்து நம்ம என்ன குறிப்பிட்டு இருந்தோமோ அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த விதத்துல இது ஆளும் கட்சி அவங்களுடைய உரை, அந்த உரை அப்படித்தான் இருக்கும். அடுத்து இந்த ஆளுநர் உரையில வந்துட்டு இந்த போதைப் பொருள் புழக்கம், அப்புறம் கடன் சுமை, இதெல்லாம் வச்சுட்டு வந்து இந்த திமுக அரசு கடந்த ஆட்சியை வந்து கடுமையா விமர்சித்து அந்த உரையிலும் இடம்பெற்றிருந்துச்சுலப்பா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இத வந்து இந்த உரையில திமுக அரசு மேல குற்றம் சொல்றது மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் பேசினாரு பாத்தீங்களா? அதாவது இந்த மாதிரி இந்த போதை கலாச்சாரம் இருக்கு, சமூக ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, தனி மனித ஒழுக்கம்னு இருக்கு அப்படின்னு பேசினாரு பாத்தீங்களா? அது இதை விட இன்னும் சென்சிபிளா இருந்துச்சு. அதாவது பிரச்சனையினுடைய வீரியத்தையும் அதனுடைய வேர்களையும் அதனுடைய கனாகணத்தையும் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியாக இருக்கு, அதை டீல் பண்றது அவ்வளவு லேசு கிடையாது. இப்ப அவருடைய படத்திலேயே பாத்தீங்கன்னா அப்படி போற போக்குல அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிச்சு விட்டுருவாப்ல. அந்த மாதிரி யதார்த்தத்துல பண்ண முடியாது அப்படின்றத உணர்ந்து அவர் பேசியிருந்தார் அந்த முதலமைச்சர் பேச்சுல. ஆனா இப்போ இதுல இந்த உரையில வந்து அப்படி வரல, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு காரணத்தை அப்படியே முழுசா திமுக மேல தள்ளி விடுறாங்க. இது உரை அப்படின்றதுனால நிறைய டீட்டெயிலா பேச முடியாது அப்படின்றதுனால அப்படி செஞ்சிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இதுக்கு முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதுதான் தாவேகாவுடைய நிலைப்பாடு. அது இந்த எப்படி அப்ரோச் பண்றாங்க இந்த பிரச்சனையை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது சரியான அணுகுமுறை தான். அதாவது அவங்களுடைய ஈகோவை ஹர்ட் பண்றது மாதிரி இருக்கலாம் முதலமைச்சர் பேசினது. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து இந்த சமூக ஒழுங்கு, தனி மனித ஒழுங்குன்னு எல்லாம் கொண்டு வந்து இப்ப பேசுறாங்க இல்லையா? முழுசா திமுக மேல முன்னாடி இருந்த திமுக மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக, எல்லா கட்சிகளையுமே சொல்லணும். அத விட்டுட்டு அது முழுசா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க தள்ளி விடாம இவரும் கொஞ்சம் ஓன் பண்றாரு பாத்தீங்களா? அது அப்படி அதாவது ஓகே, இந்த மாதிரி இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்த பிற்பாடு அதனுடைய பிரச்சனை எங்களுக்கு புரியுது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வெளிப்படுத்தினது இருக்கு பாத்தீங்களா? அதுதான் முக்கியம். இதுல இன்னொரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம காணொலியில பேசி இருக்கிறோம். இந்த மக்களுடைய பண்பாடே மாறிக்கிட்டு வருது. மக்கள்
நுகர்வோரா ஆயிருக்கிறாங்க. அந்த நுகர்வு வெறி அப்படின்றது பல பரிமாணங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. அடுத்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக வந்துகிட்டு வருது. அந்த வளர்ச்சியும் ரொம்ப ஃபாஸ்டா மாறிக்கிட்டு வருது. அந்த டேஸ்ட், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், வேர்ல்டு வியூ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சடுதியில அப்படி குயிக்கா மாறிக்கிட்டே வருது. ஒரு பெரிய மெட்டமார்பாசிஸ், ஒரு கேயோஸ் அப்படி நிகழ்ந்துகிட்டு வருது. ஒரு வல்கேனோ இருக்கு பாருங்க, அதாவது எரிமலை வெடிச்சு வருது பாத்தீங்களா, அந்த மாதிரியாக மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இத கணக்குல எடுத்துக்கிறணும். ஃப்ரம் வெஸ்டர்னைசேஷன் டு எப்ஸ்டைனைசேஷன் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம். அடுத்து எல்லாத்தையுமே சாதாரணமாக்குவது, ஆர்டினரிபிகேஷன். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம். அது எல்லாத்தையுமே நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அதனால அந்த போதைப் பொருள் விஷயம் எதிர்கட்சி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஆளுங்கட்சிக்கு சவாலாக இருக்கிறதுன்றது மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்கள், இந்திய மக்கள், உலக மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது மிகப்பெரிய சேலஞ்ச். இது இட்ஸ் அன் யூனிவர்சல் சேலஞ்ச். அடுத்த ஆளுநர் உரையில வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு மத்திய அரசுக்கு எதிரான, அதாவது மத்திய அரசோட திட்டங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இடம் பெற்றிருக்கு. இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை எல்லாம் பின்பற்றப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வி கொண்டு வரப்படும். அப்புறம் நிதி கொடுக்காதது, அப்புறம் புதிய கல்விக் கொள்கை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது போன்ற விஷயங்களுமே வந்துட்டு ஆளுநர் உரையில வந்து இடம்பெற்றிருக்கு. அதையுமே வந்து ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறார், உரை ஆற்றியிருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? அதான் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திமுக காரவங்களுக்கு அதனாலதான் ஆஃப் ஆயிட்டாங்க. எல்லாம் இப்ப பேசுறாங்க பாத்தீங்களா. அதாவது திராவிட மாடலுடைய தொடர்ச்சி தான் இது. திராவிட மாடல் ஆட்சியில என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுதான் இப்போ இவங்களும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்றதுக்கு இவங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப பாருங்க, தாவிக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியில எந்த ஒரு பைசா செலவு இல்லாம நாங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி வாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. நீங்க எத்தனை ஸ்கூலுக்கு அது மாதிரி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பாருங்களேன், அதிர்ச்சி ஆயிருவீங்க. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் தனியார்ட்ட இருக்கக்கூடிய, தனியார்கள் தொடங்கக்கூடிய பள்ளிகள், அங்கெல்லாம் இந்த அரசுக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது, மாநில அரசுக்கு. ராஜ்மோகன், நம்ம மினிஸ்டர், மாண்புமிகு கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர், அவர் சொல்றாரு, ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி தான் சொல்றாரு, அப்பா நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குவீங்க அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்கப்பா மக்களுக்கு அப்படின்றாரு. அதை மாட்டேன்றாங்க. எவ்வளவு ஃபீஸ் வாங்குவோம் அப்படின்றத வெளியில சொல்ல மாட்டாங்களாம், அதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றான். இதுதாங்க இப்ப லட்சணம். இவ்வளவுதான் கண்ட்ரோல் இருக்கு இந்த தனியார் பள்ளிகள். அந்த பள்ளிகள் வந்து மஷ்ரூமிங் ஆஃப், இப்ப தாவிக ஆட்சிக்கு வந்த உடனே நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கு வந்து இப்போ அனுமதி கிடைச்சிருக்கு. அவங்க யாருமே இந்த மாநில அரசுடைய அதிகாரத்துல கிடையாது, அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அவங்க எல்லாருமே நேரடியா மத்திய அரசு தான். அங்க வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அந்த பேச்சே கிடையாது. அவன் வச்சதுதான் சட்டம். அங்க எல்லாம் மும்மொழி கொள்கை தான் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே மும்மொழி கொள்கை தானே இருக்கு. இருமொழி கொள்கை எங்க இருக்கு? இப்போ நீ வந்து இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையில யாருக்கு? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு அது எல்லாத்தையுமே இழுத்து மூடிக்கிட்டு இருக்கான், ஊத்தி மூடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறா தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி ஒரு பைசா செலவு இல்லாம கிடைக்குது. அவனா சமூக சேவையா செய்யறான், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பூரா. வியாபாரம் பண்றவனுக்கு எதுக்கு நீ வந்து இப்போ கட்டணம் இல்லாம அனுமதி கொடுக்கணும்? எனக்கு அதுலயே கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த தனியார் பள்ளிகள்ட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு பெரிய பெரிய அளவுல கட்டணம் வாங்கணும். அந்த கட்டணத்தை நீங்க அரசு கொண்டு வாங்க. அவன் வந்து லஞ்சமா வாங்கினாங்க முந்தைய அரசு. இப்ப நீங்க வந்து கல்வி கட்டணம் போடுங்க, போட்டு அந்த பணத்தை நீங்க அரசு பள்ளிகள் அதை டெவலப் பண்றதுக்கு பயன்படுத்துங்க. இல்ல எவ்வளவோ செய்யலாம்ப்பா. இப்ப இந்த பாயிண்ட வந்து இவங்க தாவிக அரசு இது வரைக்கும் பேசவே கிடையாது. இதோ இவங்க எல்லாமே கல்வி சேவை செய்யறது மாதிரி. அவன் எல்லாம் இந்த கஞ்சா வித்தவனும் சாராய வித்தவனும் அவன்கள் எல்லாமே கல்வி தந்தையா பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் என்னென்ன தொழிலெல்லாம் அவங்க பண்ணுனாங்க கல்வி தந்தை ஆகுறதுக்கு முன்னாடி அப்படின்றது. இப்ப இவன் இந்த மாதிரி இதுக்கு, அதாவது தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பள்ளிகள், அங்க அவங்க வந்து நேரடியா மத்திய அரசு கீழே இருக்கிறவங்க,
இதுதான் அந்த முரண்பாடு. இப்ப என்னன்னா மத்திய அரசுக்கு அவங்க கொள்கையை நிறைவேற்றுறது நடந்துகிட்டு இருக்கு. அந்த மும்மொழி கொள்கைன்றது நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது எப்படி பண்றாங்கன்னா பேக்டோர் வழியா பண்றாங்க, புறவாசல் வழியா பண்றாங்க. அதுக்கு இந்த தாவேக அரசு ஒத்துழைப்பு கொடுக்குது. அது போதுமே அவங்களுக்கு. அது சட்டப்படி நீ எல்லா ஸ்கூல்லையும் பண்ணு அப்படின்னா தனப்பா பிரச்சனை பண்றீங்க நீங்க. இல்லப்பா நீங்க இருமொழி கொள்கை நீங்க உங்க பள்ளிக்கூடங்கள்ல வச்சுக்கோங்க, அரசு பள்ளிகள்ல வச்சுக்கோங்க. ஆனா நீங்க சொந்தமா நடத்துற பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, தனியார் பள்ளி, சிபிஎஸ்இ ஸ்கூலு, அங்க அதை அதிகமாக்கு. எல்லா எம்எல்ஏஸ்மே ஒரு ஸ்கூல் தனியா ஆரம்பிச்சுக்கங்க. ஆரம்பிச்சு ஆனா அங்க எல்லாமே இந்த சிபிஎஸ்இ பேட்டர்ன் அதுபடி பண்ணுங்க, அங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க. அப்படிங்கும் போது என்ன ஆயிரும், இந்த தாவேகா 5 வருஷம் டேர்ம் முடியுதுன்னு வச்சுங்களேன், முடிகிறதுக்குள்ள தமிழ்நாட்டுல ஆட்டோமேட்டிக்கா மும்மொழி கொள்கைன்றது நடைமுறைக்கு வந்துடும். கண்டிப்பா நடைமுறைக்கு வந்துடும். இப்ப இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாத்தீங்களா. அதனாலதான் தற்காலிகமா ஓகே நீ என்ன விமர்சனம் பண்ற மாதிரி பண்ணிக்கோ, ஆனா நான் சொல்றதை நீ செஞ்சிடணும் அப்படின்ற அந்த டீல் அது ஓகே ஆயிருக்கு. அதுதான் சரிப்பா. இந்த மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது இப்பயே பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தாவேகாவும் பாஜகவும் மறைமுகமா இணக்கமா செயல்பட்டுதான் இந்த ஒரு ஆளுநர் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம முழுமையா அந்த உரையை ஆற்றினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்போ பாஜகவும் தாவேகாவும் மறைமுக கூட்டணி வச்சு செயல்படுறாங்களா? நீங்க என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இது மறைமுக கூட்டணி இல்லைங்க, நேர்முகமான கூட்டணி தான். அவர்தான் முதலமைச்சரே சொல்லிட்டாருல, பாஜக கூட இணக்கமாக, மத்திய அரசு கூட இணக்கமாக போகும்னு அவர் சொல்லிட்டாரு, அவரே சொல்லியிருக்கிறாருல. அப்புறம் என்ன இதுல மறைமுக கூட்டணி இருக்குது? நேரடியாகவே தான் இது கூட்டணி. இந்த கூட்டணின்றது ஒத்துழைப்பு, இணக்கமா போறது. மத்திய அரசு சில இதை சொல்றாங்க, ஓகே நாங்க அதை பண்ணிடுறோம் அப்படின்ட்டு மாநில அரசு சொல்லுது. அப்புறம் மாநில அரசு அப்பா எங்களுக்கு இதை பார்த்து செய்யுங்க அப்படின்றாங்க, அதுக்கு ஓகே நாங்க அதை செய்யறோம் அப்படின்றாங்க. இப்ப கொடுக்கிற இடத்துல மத்திய அரசு இருக்குங்க, ஒன்றிய அரசு கொடுக்கிற இடத்துல இருக்கு. நம்ம வாங்குற இடத்துலதான் இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறோம். அப்படிங்கும் போது கொஞ்சம் நிறையவே விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப இதுல நீங்க ரகசியமா பண்றேன், பூடகமா பண்றேன், மறைஞ்சு பண்றேன், ஒளிஞ்சு பண்றேன்றதெல்லாம் இல்ல, வெளிப்படையாக தான் பண்ணி ஆகணும். அதான் நடந்துகிட்டு இருக்கு, நடக்குது. இதுல என்ன ரகசியம் இருக்குது? மறைமுகம் எல்லாம் இல்ல, நேரடியான கூட்டணி தான், நேரடியான ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்பு தான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா நிறைவேறணும், அது சுமூகமா. இப்ப நம்ம கல்வியை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி அழகா பாஜகவுடைய அஜெண்டா நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த உரையில இந்த டாஸ்மாக், அதாவது மதுபான உற்பத்தியாளர்களிடம் இருந்து வாங்கக்கூடிய நிதி நேரடியா கருவூலத்துக்கு வரும். முன்னாள் ஆட்சியில ஒரு ஊழல்ங்கிறது இது மூலமா நடைபெற்றுச்சு. அதை நாங்க தடுக்கிறதுக்காக நேரடியாக தமிழக அரசின் கருவூலத்துக்கு கொடுக்கறதுக்கான அந்த பிரிவிலேஜ் ஃபீயை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டங்களா நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். இது மூலமாவும் வருவாய் தமிழக அரசுக்கு பெருகும் அப்படிங்கிறதையே இந்த உரையில சுட்டி காமிச்சிருக்கிறாங்களப்பா. ஆமாப்பா, இது இந்த சாராய பிரச்சனை ஒரு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இட்ஸ் மை ஸ்டில் பேஃப்லிங். என்னன்னா இந்த 10 ரூபாய் கலெக்ட் பண்றது, அது 10 ரூபான்னு பாட்டே பாடினார் இல்லையா முதலமைச்சரு, அவரு பிரச்சாரம் பண்ணும்போது. அது 20 ரூபாய் ஆயிடுச்சுன்றாங்க. அது இன்னும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஓகே, அடுத்து இந்த 717 கடைகளை மூடிட்டோம் அப்படின்றாங்க. அது கவர்னருமே உரையில சொல்றாரு. ஆனா எந்த கடையை எங்க மூடுனாங்க அப்படின்ற லிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தல. அடுத்து இன்னமும் மக்கள் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரி பள்ளிகள் பக்கத்துல, கோவில்கள் பக்கத்துல, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, மக்கள் பொதுவாக கூடக்கூடிய இடங்கள்ல இருக்கு. அப்படி இந்த கடைகள்லாம் மூடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு இது எல்லாத்தையும் விட ரொம்ப நான் இதுல எதிர்பார்த்தேன், ஆனா அது நடக்காதுன்ற அதுவும் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, ஏப்பா அந்த மது கொள்கையை பத்தி பேசுறீங்களே, கள்ளு என்ன ஆச்சு எங்களுக்கு? அந்த கள்ளி இறக்குறத பத்தி ஏன் இந்த அரசு எதுவுமே பேச மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசு என்ன கள்ள மௌனம் காத்துச்சோ இந்த கள்ளு விஷயத்துல, அதே கள்ள மௌனத்தை கள்ளு விஷயத்துல இந்த அரசுமே காக்குது. எனக்கு புரியவே இல்லை, ஏன் கள்ளி இறக்குறத பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதுல உங்களுக்கு இதுல இப்ப வருமானம் வருது அப்படின்றதுனாலதானே இந்த டாஸ்மாக் புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த எரிசாராயத்தை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. IMFல லோக்கலா அத்தனை பேருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது, இயற்கையை பாதுகாக்கக்கூடியது, உடல் நலத்திற்கு அவ்வளவு கெடுதல் இல்லாதது,
அதே சமயத்துல அரசுக்கு வருவாயும் கொடுக்கக்கூடியது, டீசென்டான இன்கம் வரும். இவ்வளவு பாசிட்டிவான அம்சங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இத பத்தி பேசவே நீங்க மறுக்கிறீங்களே, தொடர்ந்து என்ன காரணம்னு புரியல. ஆனா இன்னொரு பக்கம் டாஸ்மாக்ன்ட்டு டே ஒன்ல இருந்து இல்ல, அதுக்கு முன்னாடி பிரச்சார காலத்துல இருந்தே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன அதுல உனக்கு ஏன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா அதுல அவ்வளவு பணம் வருது. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் சட்டத்திற்கு புறம்பாக இந்த லீக்கேஜ்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த லீக்கேஜ் வந்துகிட்டு இருக்கு. அந்த லீக்கேஜை நியாயப்படுத்திக்கிறவும் முடியும். இப்ப இதுல பாருங்களேன், இந்த தாவிக அரசு ஒரு நேர்மையான அணுகுமுறை இருந்தது அப்படின்னா இந்த டாஸ்மாக் விஷயத்துல, ஏங்க இந்த கொள்முதல் பண்றதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு கமிஷன் வாங்கினாங்க, அது அவங்களுடைய கட்சிக்கு நிதியா போச்சு, இப்ப நாங்க அதை அரசு கருவூலத்துக்கு கொண்டு வந்துருவோம்ன்றீங்க. என்னங்கடா அறிவோட நீங்க பேசுறீங்க? என்ன அறநெறியோட நீங்க ஒழுக்கத்தோட பேசுறீங்க? கொள்முதல் நீங்க அரசு தான் பண்ணுது, கொள்முதல் பண்ணுது, அதுக்கு ஒரு ரேட்டை நிர்ணயிச்சு பண்றீங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா போன கவர்மெண்ட் முந்தின ஆட்கள் வாங்கினாங்க அப்படின்னா அது அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த லீக்கேஜ், அது கமிஷன் மாதிரி லஞ்சம் ஊழல் பண்றதுக்கு பண்ணாங்க. நீங்க இப்ப பண்றீங்க அப்படின்னா எதுக்கு அந்த தொகையை திரும்ப வாங்குறீங்க? அதை வாங்க கூடாது ஒண்ணு. அல்லது நீ ரேட்டை கொள்முதல் பண்ற ரேட்டை அதையும் இன்க்ளூட் பண்ணி நியாயமா வாங்கு. திரும்பவும் அந்த டேர்மை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு இடமே கிடையாது. அது ஒழுக்கமற்ற செயல், குற்ற செயல். அது ஒரு குற்ற செயல். இட்ஸ் அ கிரைம் இல்லையா? அந்த கிரைமவே நீங்க எப்படி நியாயப்படுத்துறீங்க? அதை ஒழிச்சு விடுங்கப்பா ஃபர்ஸ்ட். இப்ப இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிபடவே மாட்டேங்குது. இதுல எனக்கு ரொம்ப வருத்தமானது என்ன அப்படின்னா, இந்த கல்லை பற்றி ஏன் பேசல அப்படின்றதுதான். கல்லை பற்றி தொடர்ந்து நம்ம குரல் கொடுப்போம். நான் குரல் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கிறேன் கல்லுக்காக. ஏன்னா இந்த IMFL இந்த இதனால வரக்கூடிய தீங்கு இருக்குது பாத்தீங்களா, இத பற்றி பெருசா பேச மாட்டேன்றாங்க. எல்லாமே இந்த போதைன்னு மாறுறாங்க. இந்த பாத்துங்க, நீங்க பாருங்களேன், அதுவுமே இந்த தாவேக அரசினுடைய ஒரு விதத்துல சொல்ல போனா மடை மாற்றும் செயல், திசை திருப்பும் செயல், அறமற்ற செயல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். போதை, அதை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா அந்த போதைன்றது, அந்த போதை பொருள் கஞ்சா, அந்த கொக்கைன் இதுல மட்டும்தான் வருதா? இதுல வராதாமா? டாஸ்மாக்ல குடிக்கிற சரக்குல வராதாமா? இந்த பியர் குடிச்சிட்டாக்க வராதா? அந்த குவார்டர்ல வராதா? ஃபுல்லுல எல்லாம் வராதா? என்ன ஐயா பேசுறீங்க? அப்ப இந்த போதையை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? இந்த போதையை ஒழிக்கணும் இல்ல? இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை நாங்க நெறிப்படுத்துறோம், முறைப்படுத்துறோம். அது கஜானாவுக்குள்ள நாங்க அந்த வருமானத்தை கொண்டு வர்றோம், அந்த கமிஷன் நாங்க கொண்டு வர்றோம், அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். வெற்றி தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறது அடுத்த தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்களா இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றி தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறதும், அதாவது சில திட்டங்களையும் சொல்லியிருக்கிறாங்களப்பா. அந்த 5 ஆண்டுகளை தமிழகத்தை எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காகவும். ஆமா, அந்த வெற்றி அந்த தொலைநோக்கு திட்டம் இருக்குல்ல, அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டம், அது ஒரு முன் வரைவு. எப்படின்னா ஆக்சுவலா அந்த கவர்னர் லிஸ்ட் பண்ண அந்த டாபிக்ஸ் 10 டாபிக்ஸ் சொல்றாரு. அந்த 10மே எதுல இருந்து எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க மேனிஃபெஸ்டோ இருக்குது பாத்தீங்களா, பிரச்சாரம் டயத்துல அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை, அந்த அறிக்கையை தான் அப்படியே சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அந்த தேர்தல் அறிக்கையை அப்படியே வெலா வாரியா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். அந்த காணொலிகள் எல்லாமே இருக்கு. இத மக்களுக்கு இது மூலமா ஒரு அறிவிப்பையும் கூட நீங்க செஞ்சிடலாம். அந்த தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிற்கு என்ன தொலைநோக்கு பார்வை முன்வைக்கிறதோ அதை பற்றி டீட்டெயிலா ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணி இருக்கிறோம். அந்த காணொலிகள்லாம் தயவு செய்து நீங்க பாருங்க.